மொத்தம் 160 ஆண்டுகள் புழக்கத்திலிருந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றி வந்த தந்தி சேவை ஜூலை 14ஆம் தேதி நள்ளிரவுடன் விடைபெறுகிறது. இந்தியாவில் கடந்த 1853ஆம் ஆண்டு அறிமுகமான தந்தி சேவை 160 ஆண்டுகளாக தகவல் தொடர்பில் பொதுமக்களுக்கு மிக முக்கிய பங்காற்றி வந்தது. திருமணம், துக்கம், வேலைவாய்ப்பு, அவசர செய்தி கொண்டு செல்லுதல் என்று பட்டி தொட்டி முதல் தந்தி சேவை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் தற்போதைய பயன்பாட்டில் உள்ள குறைந்த செலவிலான தொலைபேசி, இலவச SMS, இமெயில் உள்ளிட்ட பல்வேறு வகையான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விரிவான தகவல்களை அனுப்பும் வசதி வந்துவிட்டது. இதனால் தந்தி சேவை பயன்பாட்டை பொதுமக்கள் வெகுவாக குறைத்துக் கொண்டனர். இந்திய அஞ்சல் துறை சார்பில் வழங்கப்பட்டு வந்த இந்த சேவை 2000 ஜனவரி முதல் BSNL நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது. தந்தி சேவையால் நிறுவனத்திற்கு லாபம் வராததால் தந்தி சேவையை நிறுத்தப் போவதாக அறிவித்தது. இச்சேவை முழுவதும் நிறுத்தப்படும் நிலையில் அடுத்த 6 மாதங்களுக்கு அரசின் ஆணைகள், சுற்றறிக்கைகளுக்கு மட்டுமே தந்தி சேவை அளிக்கப்படும். அதன் பிறகு முழுமையாக இச்சேவை நிறுத்தப்படுகிறது. தந்தி துறையால் 400 கோடி ரூபாய் நஷ்டம் என்று BSNL நிறுவனம் அறிவித்துள்ளது. ஞாயிறன்று நள்ளிரவுடன் தந்தி சேவை முடிவுக்கு வருகிறது. ஞாயிறன்று தந்தி கொடுக்க வந்தவர்கள் வீடியோ பதிவு எடுக்கப்பட்டனர். இன்னைக்கு கடைசி நாள் டெலிகிராஃப் அனுப்புறதுக்கு இந்தியாலேயே. ஸோ இது ஒரு அமேசிங் சர்வீஸ். ஒரு ஆல்மோஸ்ட் 100+ இயர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது லூஸ் பண்ணுறதுனால we are going to lose our personal touch போயிடும். அண்ட் செக்யூரிட்டியும் போயிடும். ஏன்னா இது யாரும் ஹேக் பண்ண முடியாது. SMS or இமெயில் அது it's more electronic. There's no personal touch in it. And அது it's prone for hacking. அப்புறம் அது யார் வேணா நம்மள அக்கௌண்ட்டை படிக்க முடியும். டெலிகிராஃப் அந்த மாதிரி கிடையாது. தந்தி சேவையில் பணியாற்றிய ஊழியர்கள் பிற சேவை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.